Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஜூஸ். இது பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும். இந்த பழத்தில் நிறைய விட்டமின் சி இருக்குது, சிட்ரிக் பழன்றதுனால உடம்புக்கு நல்லது அப்படின்றது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு படி போயிட்டிங்கன்னா சாப்பிட்ட உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடியது. அதனால் சாப்பிட்டு முடித்த உடனே ரெகுலராக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்றது வழக்கம். ஆனால் இதில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூஸை அது டெய்லி குடிக்கும்போது நமக்கு உடம்பில் செல்கள் எல்லாமே புத்துணர்ச்சி பெற்று நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. உடலில் எந்த நோயும் தாக்காமல் பாதுகாக்குது. அதுமாதிரி மெயினாக இப்போ நிறைய வைரஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான வைரஸ் தாக்குதல் தடுக்கிறதுக்கு இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பழத்தில் நிறைய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இதை தொடர்ந்து சாப்பிடும்போது செரிமான பிரச்சனை சீராகுது. அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் அதை நம்மளை தடுக்கக்கூடியது. இப்போ எக்கச்சக்கமான நன்மைகள் இந்த ஜூஸில் இருக்குது. அதே எக்ஸாம் டைமில் நீங்கள் இதை தாராளமாக பசங்களுக்கு கொடுக்கலாம். உடனே இங்கே எனர்ஜி கிடைக்கக்கூடியது. ஸோ இப்போ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆரஞ்சு பழம் ஒரு 5-6 எடுத்துக்கங்க. ஸோ அதில் உள்ள விதைகளை எடுத்துட்டு நம்ம மேலே உள்ள ஸ்கின்னை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட போட்டு அரைச்சிடலாம். ஏன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கிறதுனால மேலே உள்ள தோலையும் சிலர் எடுத்துடுவாங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை, சீனியை சேர்க்குறத விட ஒன்று நாட்டு சர்க்கரை இல்லைன்னா தேன் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு. ஏன்னா இதில் ஃபுல்லாக நம்ம ஒரே ஜூஸாக போட்டு குடிக்கிறத விட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லது. வெதுவெதுப்பான தண்ணி நல்லது. ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவுக்கு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இதை மிக்சர் ஜாரில் நம்ம போட்டு நைஸாக அரைக்க போகிறோம். பிளெண்டரில் நீங்கள் ஆரஞ்சு பழத்தை எல்லாத்தையுமே போட்டுங்க. இதோட சிட்டிகை அளவுக்கு உப்பு, சீனி, ஐஸ் க்யூப்ஸ், தண்ணி இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்சியில் அரைக்க போகிறோம். ரொம்ப ஒரு சிம்பிளான ஜூஸ் தான் அப்படின்னாலும் இதோட சத்துக்கள் தெரிஞ்சுன்னா நீங்கள் ரெகுலராகவே தாராளமாக சாப்பிட்லாம். அது மாதிரி எக்ஸாம் டைமில் காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனர்ஜி ரொம்ப தேவைப்படும். அவங்களுக்கு ஒரு பயம், அந்த டென்ஷனோடு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனேயும் இதில் ஒரு கப் அளவுக்கு ஜூஸ் கொடுங்க. பழத்துலேயும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் நல்ல வலுவாக இருக்கும். அதனால் வயசானவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம். அது மாதிரி குளிர்காலத்தில் நிறைய பேர் இதை எடுக்க மாட்டாங்க. தாராளமாக நீங்களும் சேர்க்கலாம். ஆனால் சளி, இருமல் அடிக்கடி பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இதை நம்ம வடிகட்டி யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் அதில் உடம்புக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது. நல்ல குழந்தைங்க இந்த சக்கையோடு சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நீங்கள் வடிகட்டி கூட நீங்கள் கொடுக்கலாம். அது இந்த ஜூஸை நம்ம குடிக்கும்போது டெய்லி வெளியில் போயிட்டு வரும்போது அந்த சூரிய கதிர்கள் நம்ம மேலே பட்டுச்சுன்னா அந்த சருமம் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த விட்டமின் சி நிறைஞ்ச இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது உடல் நல்ல ஒரு மினுமினுப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். போல் டயட்டில் இருக்கிறவங்க தாராளமாக இதை டெய்லியே சாப்பிட்டு வரலாம். இதை சாப்பிட்றதுனால கல்லீரலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியில் ஏறிடும். அந்த மாதிரி வெளிவரும்போது நமக்கு உடல் எடை சீராக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. நோயாளிகள், சுகர் பேஷண்ட் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். அதுவுமே சளி, இருமல் இருக்கிறவங்க மட்டும் இதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லது. இந்த ஜூஸ் போட்ட உடனே ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே நீங்கள் குடிச்சிடணும். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.